ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் வந்து ஒரு உங்களோட லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷமாக சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல சீக்கிரமாக பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணி தரேங்க. ஸோ கண்டிப்பாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு நல்ல அருமையான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்த்து கழிச்சு கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் புஞ்ச லேண்டாக சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, தார் ரோட் டச்சில் இருக்கா, கிணறு போர் சர்வீஸ் இருக்கா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஏரியாவில் வந்து உங்களுக்கு பயிர் பண்ணியிருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பயிரும் பண்ணலங்க. லேண்ட் வந்து எம்டியாக தான் இருக்குது. டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 42 ஏக்கர் இருக்குங்க. டோட்டல் பவுண்ட்ரி, டோட்டல் ஏரியா வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 42 ஏக்கர் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. லேண்ட் எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. ஒரே ஸ்கொயராக, ஒரே பாக்ஸாக தாங்க இருக்குது. ஸோ 42 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரே ஃபீல்டு தான். மண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பான மண் இருக்குங்க. செம்மண்ணும் இருக்குது, களிமண்ணும் இருக்குது. நம்ம வெள்ளை மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வெள்ளை மண் ப்ளஸ் பிளாக் மண் 2 சாயில் கலந்த மாதிரியும் இருக்குது, செம்மண்ணும் இருக்குங்க. ஸோ புஞ்ச லேண்டு தான். நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர் வந்து புஞ்ச லேண்டில் வருங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 17 ஏக்கர் வந்து நஞ்சையில் வருங்க. புஞ்சை ப்ளஸ் நஞ்சை ரெண்டுமே கலந்து இருக்குது. 25 ஏக்கர் வந்து புஞ்சையிலையும், மீதி 17 ஏக்கர் வந்து நஞ்சையிலையும் வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 ஏக்கரில் ஒரு 12 to 10 ஏக்கர் மட்டும் மண் கொஞ்சம் செம்மண் மாதிரி இருக்கும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண் வந்து உங்களுக்கு கருப்பு ப்ளஸ் வெள்ளை மண் கலந்த மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க உங்களுக்கு. ஸோ சைன் போடக்கூடிய லீகலார் வந்து 3 மெம்பர் வருவாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லை. டைரெக்ட் ஓனர்கிட்டே கண்டிப்பாக நம்ம சிட்டி உட்கார வச்சு நான் அவங்களுக்கு பேச வைக்கிறேங்க. ஒரு 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி இருக்க ரிமைனிங் ஏரியா காலியாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியா வந்து காலியாக இருக்குது. ஒரு 5 to 5.5 ஏக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மழையை நம்பி பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ கிணறு எதுவும் இல்லைங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்டு தான் உங்களுக்கு. ஒரே ஒரு கிணறு மட்டும் எடுத்தாங்க. அதுவும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. எந்த ஒரு கிணறும் எதுவும் இல்லை உங்களுக்கு. ட்ரை லேண்டு தான். அந்த மழையை நம்பி பயிர் வைக்கிற மாதிரி மானாவாரி பயிர் மட்டும் எப்போனாவது வந்து மழையை நம்பி வைக்கிற மாதிரி மானாவாரி பயிர் போடுவாங்க. ஸோ மண் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 டைப்பு கலந்த மாதிரி மண் தாங்க வரும் உங்களுக்கு. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் புதர் வந்து அந்த வேலிகத்தா முள், அதுக்கப்புறம் அந்த கோரப்புல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. மண் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா 3 டைப் மண் இருக்குன்ட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மணல் மாதிரி டைப் மண்ணும் இருக்கும், கொஞ்சம் செம்மண்ணும் இருக்கும், கொஞ்சம் கருப்பு மண்ணும் இருக்குங்க. ஸோ பட் பாருங்கள், லோ பட்ஜெட்டு
நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வருங்க. 7 கிலோமீட்டரில் ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் வருங்க. உங்களுக்கு 18 கிலோமீட்டரில் GST பைபாஸ் இருக்குது. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வருங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வருங்க. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எப்படி இருக்கோ அதே டைப்லேயே வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டு வருவாங்க. ஸோ இந்த லேண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 42 ஏக்கரில் வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். இந்த லேண்டில் 1-2 மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் வந்து கம்மியான பட்ஜெட்டு, லேண்டு வந்து ஒரே ஃபீல்டாக இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டில் வருவாங்க. மைனஸ் பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போகிறதுக்கு வழி இல்லைங்க. ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வழி இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்ரு, 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கைனியை தாண்டி தான் போகணும். அது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 ஏக்கர் இருக்குது. அந்த கைனிலாம் தாண்டி தான் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் உள்ளே போக முடியுங்க. வழி இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து டிராக்டரோ இல்லை JCPயோ காரோ எதுவும் போக முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஏக்கருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் கைனி இருக்குது. அந்த 7 பேர் கைனியை நீங்கள் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து டேரெக்டாக போகலாம். ஸோ அதுக்கு இது வந்து நீங்கள் வரப்பு வழி தான் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ வழி இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ரைஸுக்கு தராங்க. ஒரு ஏக்கர் வந்து 4 லட்ச ரூபாய், ஒரு சென்ட்டு வந்து 4000 ரூபாய்க்கு ஃபைனல் ரேட்டாக தராங்க. பாருங்கள், யாருக்கு செட் ஆகுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த லேண்டு எப்படி இருக்கோ அதே இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸுங்க. சில பேர் வந்து நான் வழி வாங்கிக்கிறேங்க, ஃப்ரெண்டில் அவங்ககிட்ட வழி வாங்கிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசி வழி வாங்கிக்கிறேன், நீங்கள் அது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா இந்த ஓனர் வந்து அது மாதிரி சூட் ஆக மாட்டாங்க, அந்த கண்டிஷனுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கோ ஒரே டைம் பேமெண்ட் கட்டி செட்டில்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். அக்ரிமெண்ட் எதுவும் போட மாட்டாங்க. லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னா அப்பயே வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். ஒரே பேமெண்ட்டு தான், அக்ரிமெண்ட்டில் எதுவும் போட்டு தர மாட்டாங்க. அவங்க இப்போ வழி இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தராங்க. வழி இருந்தால் இது ஒரு ரேட்டு வேறுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடாமல் டேரெக்டாக முடிச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர் வந்து 4 லட்சம், ஒரு சென்ட் வந்து 4000 ரூபாய் வருங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக் அருப்புக்கோட்டை தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் அவங்க பயிர் வைக்காதப்போ நீங்கள் அவங்க கைனியை தாண்டி போய்க்கலாங்க. அவங்க எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணாதப்போ, அவங்க எப்போ பண்ணலையோ நீங்கள் அது மாதிரி பார்த்து வேணால் பயிர் பண்ணாதப்போ நீங்கள் அவங்க கைனியை தாண்டி போய்க்கலாம். அதுக்கு பயிர் பண்ணாங்கன்னா நீங்கள் வரப்பில் தாங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் யாரும் சூட் ஆகாமல் பாருங்கள். இப்போ சொன்ன கண்டிஷன்லாம் வந்து மண்ணும் வந்து கொஞ்சம் கலந்த மாதிரி மண்ணாக தான் இருக்கும். ரொம்ப செம்மண்ணு நிறைய இருக்காது, உங்களுக்கு கலந்த மாதிரி மண். வழி இல்லை, மெயினாக கிணறு சர்வீஸ் போர் எதுவும் இல்லைங்க, நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு கண்டிஷன்லாம் செட் ஆகாமான்னு பாருங்கள். ஓகேன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேங்க. நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து லோ பட்ஜெட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு எவ்வளோ லோ பட்ஜெட்டில், கம்மியான பட்ஜெட்டில் வீடியோ வந்து அப்லோட் போஸ்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்.